ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ் அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ முருகர் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் போதே யார் நம்ம ஷோல இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தென்னிந்தியாவின் தலை சிறந்த டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல்ல ராசி பலன்கள் பற்றி பேசிடலாம். கும்ப ராசிக்கான பொது பலன்கள் பற்றி பார்த்துடலாம் மேம். 2026 ஜனவரி மாதம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கும்? ஸோ கும்ப ராசி இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்ப ராசி இவங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கும்பம். ஸோ இவங்களுக்கு இந்த மாதம் எந்த அளவுக்கு போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு வேகமும் ஒரு தெம்பும் ஒரு தைரியமும் இருக்கும் இந்த மாதம். ஸோ போராட்டங்களை சில பேருக்கு கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு 7 மாதங்களாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் அடியாக விடுது, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி போராட்டங்கள் அதிகமா இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம், எல்லாமே வந்தா ஒரேடியா ஒட்டுமொத்தமா எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்களே. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் முறியடிச்சு சக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தைரியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் தன்னோட இருக்கிறவங்க, குழந்தையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அந்த குடும்பத்தையும் அவங்க தாங்கி கொண்டு போய் அதோட சக்ஸஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இந்த வருடம் அவங்களுக்கு, இந்த வருடம்ன்றது இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் கிடைக்கும்னா கூட இந்த மாதம் அதற்கான எல்லா விதமான அந்த விஷயங்களும் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. அண்ட் இந்த மாதம் அவங்க எந்த அளவுக்கு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு செயலில் அதெல்லாம் காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய இடத்தையும் அவங்களால அடைய முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் காட்டுது. ஓகே. கடந்த 7 மாதங்களை ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு இதுக்குள்ளே போய் நுழைய போகிறோம். இனிமேல் எங்களுக்கு அந்த மாதிரி நடந்துடவே கூடாது, முன்கூட்டியே நாங்கள் ஏதாவது செஞ்சுக்கிறோம். என்ன பண்ணலாமா? தன்னைத்தானே நம்பணும், அவ்வளோதான். தன் கையே தனக்கு உதவி. இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டாங்கன்னா, ஸோ ஏன்னா யாரையும் அப்போ நம்ப மாட்டாங்க, யாரையும் நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்க மாட்டாங்க. மற்றவங்களால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராமல் அவங்க பாதுகாத்துக்கலாம். அப்போ தன்னைத்தானே நம்பி தன் கையே தனக்கு உதவின்னு இறங்கி அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான காரியங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். யாருக்கும் எதுக்காகவும் போய் நிற்காம இருக்கிறது நல்லது. கடந்த 7 மாதங்களா இருக்கட்டும், இனிமே வர காலங்களா இருக்கட்டும், சில தவறுகள் அந்தந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமே அதை பண்ணிடாதீங்க, இந்த சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னா என்ன? இன்னொன்று, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா அப்படியே உணர்வு பூர்வமா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்பிடுறது, எல்லார் மேலேயும் பாசத்தை காட்டிடுறது, பாசத்தை கொட்டுறதன் விளைவா எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுறது. அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இவங்களே பிளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இனிமே அது இருக்கக்கூடாது. அவங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும். உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி செயலில் அவங்களுக்கான வேலைகளை பார்த்தா போதும். யாருக்கிட்டையும் ரொம்ப அன்பை காட்டணும் அவசியம் கிடையாது. சரி, இனிமே என் வாழ்க்கையில வெற்றி மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்தந்த பூஜை பண்ணுங்க, இந்தந்த புனஸ்காரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க துர்கை வழிபாடு தாராளமாக செய்யலாம். துர்கை வழிபாடுனாலே ஒரு தைரியத்தையும் தெம்பு மன உறுதியும் கொடுக்கக்கூடியது தான் துர்கை அம்மன். ஸோ துர்கை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உணர்வுகளை அடக்கி ஆள முடியும். அவங்களால செல்லக்கூடிய பாதை வெற்றியாக போகும். ஸோ கும்ப ராசிக்கான நட்சத்திரத்திற்கான முருகர் மெசேஜ் பார்த்துடலாமா? ஓம் முருகா, குருமுருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க. கும்பராசி முதலாவதாக அவிட்டம் ராசிக்கான நட்சத்திரம் முருகர் என்ன சொல்ல விரும்புறாரு, முருகர் மெசேஜ்? அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ். அவிட்ட நட்சத்திரம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, என்றும் இளமையாக அழகாக நல்ல ஒரு தேக பலத்தோட ஒரு ஃபிட்டாக வாழணும் அப்படின்னா மனசு ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும். மனசை சுத்தப்படுத்திக்கோங்க. மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், ஒருத்தவங்களை பழி வாங்கணும், ஒருத்தவங்களை என்ன காயப்படுத்திட்டாங்க அவங்களுக்கு நான் சரியான பாடம் புகட்டணும், இதுவும் கூட கெட்ட எண்ணம் தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கெட்ட எண்ணமும் வச்சுக்காம, பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகளை அந்த குப்பை மாதிரி தேக்கி வச்சுக்காம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும் போது இவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அமையும். ஸோ மனபலம் ஏற்படும் போது தான் தேக பலமும் ஆரோக்கியமும்
முக வசீகரமும் அவங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் கிடைச்சிட்டாலே வாழ்க்கை பிரகாசிக்கும், வாழ்க்கையில் அவங்களுக்கான ஒரு தனித்தன்மையான ஒரு இடம் உருவாகும். ஸோ அதற்கு முருகர் நிச்சயமாக உத்தரவாதமாக இருப்பார். அதற்கு முன்னாடி இந்த விஷயங்களெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், இந்த மாதத்துல இருந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சரி மேம், கெட்ட எண்ணங்கள் மனக்குப்பைகள்லாம் வெளியேற்றினாலே நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்திற்கு முருகர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, முருகர் மெசேஜ் என்னவா இருக்கும் மேம்? சதய நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சதய நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன? சதய நட்சத்திரம் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த மாதம் ஏதாவது இவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, ஏதாவது எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கடன் பிரச்சனை ஒன்று இருக்குது, அது இந்த மாதம் வந்து முடிவுக்கு வருது, ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான ஏதோ ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்லாம் வந்து முடிக்கணும்னா அதற்கு முதல்ல தைரியம் வேணும், பயப்படக்கூடாது. நம்ம தோற்று போயிடுவோமோ, நம்மளுக்கு வந்து ஆப்போசிஷன்ஸ் அதிகமாகிடுமோ, எந்த ஒரு பயமும் இல்லாமல் அதை வந்து நின்று தைரியத்தோடு பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ். ஸோ பயம் கூடாது, தைரியமாக இருக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம் அவங்க மனசில் கொள்ளணும், முருகர் தான் அவங்களோட இருக்கிறார். அவங்களுக்கு பின்னாடி, அதாவது இந்த பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க, எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. இவங்க தாராளமாக வெளியாள்கிட்ட சொல்லிக்கலாம், எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, யாருன்னு கேட்டால் முருகர் தான், தாராளமாக சொல்லலாம். அந்த பேக்ரவுண்ட், அந்த சப்போர்ட் முருகர் அவங்களுக்கு கொடுப்பாரு. அதன் மூலிமா அவங்களுடைய வெற்றிகள் எல்லாமே நிறைவேறும். ஓகே, சதயம்க்கு வந்துட்டு எப்போவுமே முருகர் வந்துட்டு பின்னாடி இருந்துட்டு இருக்காரு, எந்த விஷயத்துலையுமே பயப்படாமல் தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முருகர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, முருகரோட மெசேஜ் என்ன? பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், கண்டிப்பாக அமையும். ஏன்னா அவங்களோட இருக்கிறது முருகர். ஸோ அப்போ முருகர் இருக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். இவங்க வந்து எந்த விதமான தயக்கம் கலக்கமும் காட்ட வேண்டாம், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அவ்வளோதானா அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். முருகர் நிச்சயமாக அவங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. முருகரை மட்டும் அவங்க மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சு, முருகர் இருக்கார், எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டால் போதும். கண்டிப்பாக அவங்களுக்கு காதல் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிறப்பு மேம். கும்பம் ராசிக்கான பொது பலன்களாக இருக்கட்டும், நட்சத்திரத்திற்கான முருகர் சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், முருகரோட மெசேஜாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம். நன்றி. நீங்கள் முருக பக்தரா? உங்களுக்கு முருகரோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்கு வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.